அப்படின்னா டாஃப்னி இந்த படத்தை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப இதுக்கு அர்த்தம் அவங்க இன்னைக்கு வரைக்கும் அஸ்வின இப்ப வரைக்கும் அவங்களால கடந்த காலத்தை மறக்க முடியல போல இருக்கு. என்னாச்சு? இப்ப என்ன தேடிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன். ஏன்? ஏன்னா இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா விளையாண்டன்னு சொல்றதுக்காக தான். நான் ஒண்ணும் விளையாடல. அந்த கேம் நான் உங்க ஹஸ்பண்டோட ஹெல்ப்பால தான் ஜெயிச்சேன். அப்படியா? நீ அஸ்வின மிஸ்டர் ஏஎஸ்ஆர்னு கூப்பிடுற? ஆக்சுவலி எனக்கு அஸ்வின்ன்ற பேர் பிடிச்சிருக்கு. ஆனா மாம் தான் அஸ்வினன் கூப்பிடுறது பேட் மேனர்ஸ் சொல்லிருக்காங்க. அப்ப நீ எல்லாரையும் பேர் வச்சுதான் கூப்பிடுவியா? இல்ல, சில பேர் வந்து கண்ணத்தை கிள்றாங்க, சில பேர் நான் பெரியவ மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா எப்பவுமே நான் ரொம்ப கூலா தான் இருக்கேன். ஒரு பக்கம் ரெண்டு பேரோட நடவடிக்கை ஒரே மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. நல்ல வேளை அலமாரிக்குள்ள உட்காராம இங்க உட்கார்ந்துருக்க. நீ அப்செட்டா இருக்கல? அப்ப ஏன் ஜிலேபி செஞ்ச? அது நீங்க ஜெயிச்சதுனால ஸ்வீட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஓ ரியலி? கூல். நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். என்னோட மெயில் செக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்ததுல? ஆக்சுவலி அஸ்வின் அவனோட ஏஜுக்கு ரொம்ப நல்லா விளையாடுறான். ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணா ஒரு நல்ல பிளேயரா வரலாம். ஆக்சுவலி அஸ்வின் ரொம்ப டிஃபரெண்ட். வாலுத்தனம் பண்ணி வீட்டையே ரெண்டாக்குற குழந்தை மாதிரி இவன் கிடையாது. இன்னைக்கு சாட்டர்டே இல்ல, ஆஃப் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அஸ்வின் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. ஐம் திங்கிங் அவன் இங்க இருக்கிற வரைக்கும் அவனை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவனுக்கு இந்த கேம்ல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்ருதி உனக்கு ஒண்ணும் இல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லதா இருக்கேன். அப்படின்னா நான் போட்டுக்கிறதுக்கு நீ ஏன் உன் ட்ரெஸ் கொடுக்குற? அது எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான். ஓகே, நாள் முழுக்க விளையாடுனதுன்னா ஆனா நீ டயர்ட் ஆயிட்ட. வேடிக்கையா இருக்கு. நீங்க விளையாடி டயர்டானீங்க, நான் யோசிச்சு யோசிச்சு டயர்ட் ஆயிட்டேன்.